காராமணி காயை எப்படி செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். காராமணி காய் எங்கள் ஊரில் லோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேர் வச்சு சொல்லுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை காராமணி காயை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஒரு வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்குங்க. அது நல்லா வதங்கினோன்னு நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக, அது கூட கொஞ்சம் சீரகத்தூள் சேருங்க. கூடவே வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்தோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்க காராமணியை அதில் போடுங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், அதில் உள்ள தண்ணியிலேயே அது வேகட்டும். மூடி போட்டு வேக விடுங்க. இடையில கிண்டி விடுங்க. அது நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த காராமணி காய். நம்ம ஏழைகளின் காயின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஈஸியாக கம்மி விலையில் கிடைக்கும். இப்போ விற்கிற காய்கறி ரேட்டுக்கு இது செஞ்சு இதுவே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.